இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரி, ஒரு நைஸ் டீப் மெரூன் ஷேட், ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரௌனிஷ் டோன், அண்ட் கம்ஸ் வித் அ டபுள் சைட் பார்டர் வித் நைஸ் ஒரு நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் பாட்டில் க்ரீன்னு சொல்லலாம், ஒரு நைஸ் டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன். உங்களுக்கு யூ ஆக்சுவலி see that பாடியில் வந்து யூ ஹாவ் டூ டிசைன் எலிமெண்ட்ஸ். ஒன்று வந்து யூ ஹாவ் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் ஒன்று இருக்குது, அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் அ ஸ்மால் மோட்டிவ். ஒரு அதுவும் வந்து எல்லாமே வந்து இட்ஸ் மோர் லைக் அ ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் தான் எல்லாமே. ஸோ யூ ஃபைண்ட் ஆல்சோ இந்த மோட்டிவ்ஸ் கூட உங்களுக்கு ஒரு டைமண்ட் புட்டா தான். அண்ட் யூ கேன் see that இந்த ஒரு பர்டிகுலர் சாரியில் they've used both gold zari and silver zari. பட் அந்த சில்வர் சாரி நீங்கள் பார்க்கும்போது நிறைய இருக்காது உங்களுக்கு. ஹியர் அண்ட் தேர் யூ ஃபைண்ட் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் சில்வர், அங்கங்கே உங்களுக்கு சில்வர் அங்கே தெளித்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கேன் see more of gold. பட் அட் த சேம் டைம் அந்த சில்வர் அண்ட் கோல்டு காம்பினேஷன்னால தான் உங்களுக்கு அந்த டிசைனே வந்து அந்த லுக்கே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஃப் த என்டையர் திங் வாஸ் woven in gold zari, மேபி இட் வில் பி அ லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷியாக இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம். பட் ஹியர் உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு சில்வர் இருக்கிறதுனால இட் டோன்ஸ் இட் டவுன் அ பிட், பட் இட் லுக்ஸ் வெரி கிளாஸி. ஸோ யூ டேக் திஸ் லிட்டில் மோட்டிவ், அந்த டைமண்ட் மோட்டிவ்லேயே யூ ஃபைண்ட் லிட்டில் ஸ்பெக்ஸ் ஆஃப் சில்வர். அந்த நடுவில் மட்டும் யூ ஃபைண்ட் லிட்டில் ஸ்பெக்ஸ். And coming to this vertical stripes, it's a very it looks more like ஒரு செயின் மாதிரி, ஒரு கோல்ட் செயின் மாதிரி இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைன் எலிமெண்ட் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒன் இஸ் லைக் மோர் லைக் அ கோல்ட் செயின், அண்ட் தி அதர் ஒன் யூ see சின்ன டாட்ஸ் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸில். ஸோ எவ்ரி திங் அபவுட் தட் டிசைன் இஸ் எல்லாமே சர்க்குலர் பேட்டர்ன் தான். அந்த ஒரு ஸ்ட்ரிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த ரெண்டு லைன்ஸ் கூட யூ கேன் see இட்ஸ் ஆக்சுவலி டாட்ஸ், ரவுண்டட் டாட்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி போகுது. அண்ட் இன் த சென்டர் ஆல்சோ யூ ஹாவ் ஒரு ரிங், அண்ட் தென் யூ ஹாவ் லிட்டில் டாட்ஸ், போல்கா டாட்ஸ் மாதிரி. ஸோ எவ்ரி திங் இஸ் அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சர்க்குலர் மோட்டிவ்ஸ் வச்சது. லுக்ஸ் மோர் லைக் வாட் டு சே லைக் அ செயின் பேட்டர்ன் ஒரு பிரேஸ்லெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு ஞாபகம் வருது அதை பார்க்கும்போது. ஸோ தட்ஸ் அ வெரி யூனிக் டிசைன். Coming to the pallu, this is more of a traditional pallu. உங்களுக்கு அந்த ஒரு பாடியில் பார்த்த அந்த ஒரு லிட்டில் ஸ்ட்ரிப், ஒரு செயின் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரிப் யூ ஃபைண்ட் ஹியர் இன் த மிடில். பட் அதர் தென் தட் நீங்கள் பல்லுவில் பார்க்கும்போது தி ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு பட்டு சாரியில் இருக்கிற அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் யூல் ஃபைண்ட் அலாங் த பார்டர். Another interesting part is உங்களுக்கு ரெண்டு பார்டரும் ஆன் either side இஸ் இன் கோல்ட், அண்ட் இன் த சென்டர் யூ ஹாவ் ஸ்மால் அந்த சின்ன டைமண்ட் புட்டாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த புட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்லி இன் சில்வர் சரி. ஸோ உங்களுக்கு பல்லுவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு அவ்வளவு சில்வர் சரி இருக்கிறதே தெரியும். பாடியில் வந்து இட் கிவ்ஸ் அ லிட்டில், உங்களுக்கு பார்க்கும்போதே இது சில்வரா இல்லை நமக்கு அப்படி தெரியுதான்ற மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் சாரி. Coming to the blouse வந்து சேம் ஷேட் ஆஸ் த பார்டரும் இதில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு பார்டர் பிளெயினாக இருக்கும்போது நமக்கு அந்த பாடி டிசைன் வந்து இன்னும் எடுத்து காட்டும். ஸோ ஹியர் யூ ஃபைண்ட் தட் பாடி டிசைன் இஸ் மோர் ப்ராமினென்ட் பிகாஸ் we've kept the borders வந்து plain. So sometimes plain border also works. Now இது plain border-ஆ இருக்கிறதுனால I feel உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து அந்த plain green blouse நல்லா இருக்கும். Or if you want to have another blouse for this, a little bit more fancier blouse, இப்போ இதில் கூட பாருங்க இந்த mannequin-ல you have a nice fancy blouse which is also a maroon with zari stripes, but it's a sleeveless blouse so it looks nice. So இதுக்கு you can try different blouses like this. Nice, sometimes it's nice to have one or two options as blouses for a saree because இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த மாதிரி ஒரு பிளெயின் ப்ளவுஸ் க்ரீன் ப்ளவுஸ் நல்லா இருக்கலாம். இல்லை ஒரு பார்ட்டி மாதிரி போகும்போது சம்டைம்ஸ் தீஸ் ப்ளவுசஸ் ஆல்சோ வில் லுக் குட். ஸோ இட்ஸ் நைஸ் டு ஹாவ் ஒரு சாரீ எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் ஹாவ் 2-3 ஆப்ஷன்ஸ் ஸோ தட் ஃபார் டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ் யூ கேன் வேர் டிஃப்ரெண்ட் ப்ளவுசஸ். இதே சாரியே வில் லுக் வெரி டிஃப்ரெண்ட்.
ஒரு டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ்லேயும் ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் வில் லுக் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் திஸ் சாரி அண்ட் ஒரு ரெகுலர் நம்ம லாங் ஸ்லீவ்ஸ் போடுற ப்ளவுஸ் இட் வில் மேக் கிவ் அ டிஃப்ரெண்ட் லுக். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்சசரிஸ் மாற்றும் போதும் யூ கேன் கிவ் அ டிஃப்ரெண்ட் லுக் இன் த சேம் சாரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த சாரீஸ் தட் ஆர் அவைலபிள் ஆன் our website. So this is a soft silk saree. This particular saree is available on the website, provided, as I said, it's so long as it's not sold yet. So in the saree odia barcode details also will be mentioned along just below the video. Inga vande you can see it's a very unique piece because you see body la vande this is a without border saree. The shade vande oru light brown shade. And இதில் what is unique is the bhuttas. புட்டாவும் சரி இந்த பல்லு டிசைனும் சரி, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டிசைன் எலிமெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் டிசைன் எலிமெண்ட் which is treated both as a motive for the body as well as a pattern for the pallu. So this is as I said, this is a without border saree. So though it has bold motifs, even an average height personக்கு இந்த saree நல்லா இருக்கும். And ரொம்ப வித்தியாசமான டிசைன் எலிமெண்ட்ஸ். இட்ஸ் ஃபாலோஸ் அ ஜாமெட்ரிக் பேட்டர்ன். நிறைய வந்து இந்த டைமண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அண்ட் லிட்டில் ஸ்கொயர்ஸ். அண்ட் வாட் இஸ் யூனிக் இஸ் இந்த ஒரு புட்டாலையும் யூ ஃபைண்ட் அ பார்ட் ஆஃப் த புட்டா, one half of the butta is woven in silver and another half is woven in zari. But at the same time இங்கே மோட்டிவ்ஸ் அப்படின்னும் போது நம்ம எப்படி வேணுனாலும் அந்த மோட்டிவ்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணலாம் when you're weaving it. சிலதுக்கு வந்து உங்களுக்கு ஜரிகை வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அழுத்தமாக தெரிகிற மாதிரி நம்ம வீவ் பண்ண முடியும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து இட்ஸ் ஒரு இதில் வீவிங் பேட்டர்னே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இட் ஜஸ்ட் மர்ஜஸ் வித் த பாடி. உங்களுக்கு ரொம்ப அது வந்து காடியாக இருக்காது. இட் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் இது லைக் அ த்ரெட், சில்க் woven த்ரெட் மாதிரி தான் இருக்கும் இது. பிகாஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் அந்த மாதிரி. ஆஸ் ஐ செட், நம்ம வீவ் பண்ணும்போது நம்ம அழுத்தமாக அதை வீவ் பண்ணுறதும் உண்டு. இதில் இஃப் யூ சி ஒவ்வொரு லைனுக்கும் இட்ஸ் woven in such a way there is a gap. உங்களுக்கு அந்த zari லைனும் இருக்குது, இட்ஸ் with a little bit of gap so that உங்களுக்கு அந்த பேஸ் ஷேட் தெரியும். Almost like little dots of zari with another dot of the base shade. So உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஃப்ளாஷியாக தெரியாது. Because though you have used two shades. Now இதில் மட்டும் இல்லை, even if you look at the body pallu part, the same pattern has been used but as strips of silver and gold. So this is a very unique piece. The blouse here is a same shade as the saree. It's a plain blouse. But you can experiment with maybe even a gold blouse for this. But நீங்கள் அந்த கோல்ட் மெட்டீரியல் நீங்கள் எடுக்கும் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுக்கும்போது you have to see நமக்கு there are so many different shades of gold. ஜரிலேயே நிறைய ஷேட்ஸ் இப்போ இருக்குது. இந்த பர்டிகுலர் சாரியில் இருக்கிற இந்த கோல்ட் ஜரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னா அதுவும் இந்த சாரிக்கு அழகாக இருக்கும்.